எல்லாரும் என்சிஆர்டி படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்களா? அதை நான் சொல்றேன். திஸ் இஸ் எபிசோட் 10 ஆஃப் த சீரிஸ் யூஎஃப்எஸ் யூபிஎஸ்சி ஃப்ரம் ஸ்கிராச். ஸ்டெப் 1, டீப்பாலாம் நீங்க படிக்க வேணாம். ஜஸ்ட் ஸ்கிம் மட்டும் பண்ணுங்க. அதாவது ஓரளவு அப்படியே பார்த்துட்டு என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்டெப் 2, இப்போதான் நம்ம வந்து டீப்பா படிக்க போறோம். ஸோ கையில பென்னா பென்சில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபீல் பண்ற பாயிண்ட் எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஈச் பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 2 லைன்ல வந்து அந்த பேராகிராஃப் பக்கத்துல எழுதிக்கோங்க. என்சிஆர்டிஸ்ல சைட்ல தாராளமா ஸ்பேஸ் இருக்கும், நீங்க ஃப்ரீயா எழுத முடியும். ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள நிறைய பேர் படிப்போம், ஆனா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு யோசிச்சா நமக்கே தெரியாது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு பேஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த பேஜ்ல என்ன படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நீங்க படிச்சிருக்கீங்களா, படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டெப் 4, ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து அந்த சாப்டர்ல நீங்க என்ன கத்துட்டீங்க அப்படிங்கறத ஒரு 3 லைன் சம்மரியா எழுதலாம். அப்படின்னா ஒரு குட்டி மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி நோட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸ்டெப் 5, இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ற சாப்டர் 1 வீக் அப்புறம் உங்க கேலண்டர்ல மறக்காம நோட் பண்ணி அதை அகைன் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஸ்பேஸ்ட் ரெபிட்டிஷன். அவ்வளவுதான். திஸ் இஸ் ஹவ் யுவர் என்சிஆர்டி பிகம் யுவர் ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் நோட்ஸ். ஸோ இதோட இந்த சீரிஸை முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் வேற ஏதாவது சீரிஸ்ல இதுல அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோல நான் சொல்லி உங்களுக்கு